ஹே ஃபோக்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த மோனோஸ்கோப் இதுதான். இந்த மோனோஸ்கோப்புடைய வியூ எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது அப்படிங்கிறத இன்றைக்கி செக் பண்ணிடலாம். ஓகே, இதில் மொபைலில் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மொபைல் கேமராவில் வந்து நம்ம இப்படி கிளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது அப்படிங்கிறத ஒரு சின்ன செக்கிங் பண்ணிக்கலாம். வாங்க நேராக விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து இங்கேருந்து ஜூமை போட்டு பார்ப்போம். இங்கேருந்து அங்கே ஒரு அடுக்குமாடி கட்டடம் தெரியுது. இப்போ அந்த அடுக்குமாடி கட்டடத்தை நான் இப்போ ஜூமில் வச்சுருக்கேன். இந்த மோனோஸ்கோப் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏண்டா? அந்த மோனோஸ்கோப் போட்டதும் கொஞ்சம் நல்லா கிட்டவே தெரியுது. என்ன கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான், ஆனால் கொஞ்சம் நல்லா பக்கத்தில் தான் தெரியுது. இப்போ இதுக்கு பக்கத்து பில்டிங் பார்க்கலாம். இது பக்கத்து பில்டிங், இதுவும் பக்கத்து பில்டிங். அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம இப்போது மொபைலில் ஜூம் அவுட் பண்ணலாம். இது வந்து ஜூம் அவுட், ஃபுல் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். நல்லா க்ளோஸராக தான் தெரியுது. அங்கே பாருங்கள், இப்போ இந்த வீட்டு மாடியில் ஒரு குருவி உட்காந்துருக்கு. அந்த குருவி கூட நல்லா கொஞ்சம் கிளியராக தான் தெரியுது. ஸோ இப்போ இது வந்து லென்ஸ் வியூ. இது இப்போ நான் லென்ஸ் வியூவில் காமிக்கிறேன். அங்கே மலைகள் அதெல்லாம் தெரியுது. அப்புறம் அப்படியே சுற்றி வரும். இங்கே வந்து ஒரு பில்டிங் வேலை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பில்டிங் வேலை ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி தூரத்தில் இருக்கும். 200 அடி தூரத்தில் இருக்கும். அந்த ஜன்னலுக்குள்ளே ஒருத்தர் நிற்கிறது கூட கிளியராக தெரியுது. பட் நேக்கட் ஐயில் அது விசிபிளாக இல்லை. இப்போ ஒருத்தர் அங்கே கீழே கல் கொண்டு போகிறாரு. இந்த கல் கொண்டு போகிறவரை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது அவர் எத்தனை கல் கொண்டு போகிறாருங்கிறது நம்ம இதில் ஒரு பார்க்கலாம். 4 கல்லா, எத்தனைன்னு எக்ஸாக்டாக இதில் தெரியல. ரொம்பவும் கிளியராக இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அங்கே ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு பையன், ஒருத்தன் சின்ன பையன் நின்றுட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். அந்த பையன் போயிட்டான். ஸோ இப்போது எல்லோ கலர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம். அங்கே வந்து ஒருத்தவங்க இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார் தம்பி, இந்த ஏரியாவில் கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? மோனோஸ்கோப் போட்டு பார்க்குறேன். அவங்க தெரியுறாங்களா பார்க்கலாம். அங்க கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். ஆளை காணோம். தெரியும், வேண்டாம் தெரியும். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. ஒரு அப்படியே வருவோம். இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 300 அடியில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு தெரியுதான்னு பார்க்கலாம். நல்லாவே தெரியுது. ஒரு வண்டி போயிட்டுருக்கு. ஓகே, தூரத்தில் ஒரு மலை ஒன்று தெரியுது. அந்த மலை உச்சியில் நம்ம பார்ப்போம். தெரியுதுப்பா. எங்க? மலையோட அந்த மலையும் அப்படியே பார்ப்போம். நல்லா காத்தடிக்கும். மலை நல்லா இருக்கு. மலையோட வியூவும் நல்லா இருக்கு. சுற்றி மலை தான். ஸோ ஓகே, இப்போது நம்ம நைட் டைமில் ஒரு வீடு காட்டுவோம். இந்த வீடு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும். இது வந்து ஒரு 200 அடி தள்ளி இருக்குது இந்த வீடு. அப்படியே இந்த இதையும் காட்டுவோம். இது வந்து ஜூம் அவுட்டில் இருக்குது இந்த பில்டிங். ஜூம் பண்ணி பார்க்குறேன்.
இது வந்து மோனோஸ்கோப் லென்ஸ் போட்டிருக்கு. ஜூம் பண்ணி பார்ப்போம். அப்படியே இந்த வீட்டையும் ஜூம் பண்ணி பார்ப்போம். எங்கே அந்த வீடு? இதுதான் அந்த வீடு. இதுதான் அந்த வீடு. ஓகே. ஸோ அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து ஜூம் அவுட் பண்ணியாச்சு. ஜூம் அவுட்டில் இப்போ இது எடுத்தாச்சு. லென்ஸ் எடுத்த பிறகு அந்த அங்கே தெரியுது பாருங்கள், சின்னதாக இவ்வளோவா தெரிஞ்சது. இந்த மோனோஸ்கோப் போட்டதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ ஹைட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சது. பார்த்தீங்க தானே? இப்போ மறுபடியும் போடுறேன். இதுதான் அந்த பில்டிங். இந்த ஒரு மோனோஸ்கோப், மொபைலுக்கு உண்டான லென்ஸ் மோனோஸ்கோப் போட்டு எடுக்கிறேன் கேமராவில். ஓகேவா? இது வந்து முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த லென்ஸ் இது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஜூம் போகுது. ஓகே. இப்போது இந்த வீடு தெரியுது இல்லைங்களா, ஒருத்தர் போகிறார் பாருங்க. அதே வீடு. இந்த மோனோஸ்கோப் லென்ஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இது வந்து அதே வீடு தான். ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஜூம் பண்ணாலும் சரியாக தெரியல. சரி, இப்போ இந்த லென்ஸை போட்டு பார்க்கலாம் கொஞ்சம். ஓகே. இப்போ பாருங்கள், இது வந்து நான் லென்ஸ் போட்டேன். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜூம் பண்ணால் இன்னும் இப்போ வந்து இந்த மோனோஸ்கோப் போட்டிருக்கேன். மோனோஸ்கோப்பை எடுத்துகிட்டு பார்க்கலாம். மோனோஸ்கோப் எடுத்துட்டோம்னா இவ்வளோ தான். கொஞ்சம் ஜூம் பண்ணால் கொஞ்சம் தெரியுது, பட் ரொம்ப இதாலாம் தெரியல. ஓகே ஃபாக்ஸ், இந்த மோனோஸ்கோப்போடைய ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.